ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருந்தா அமைதியாக பேசுகிறேன். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்குன்னா வீடியோ கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிற அப்படின்னு எப்படி உங்கள் யூடியூப் சேனலுக்கு வீடியோ கொடுத்து அனடேஷன் ஆட் பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டேஸ் கொடுக்கணும். அதில் கண்டென்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதை எடிட் பண்ணணும். இப்போ நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேயே வந்துடும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அனிடேஷன் கொடுத்துருவாங்க. ஏற்கனவே இருக்க வீடியோஸும் நீங்கள் அனிடேஷன் ஆட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதில் 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணலாம். ஸோ எந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் இம்போர்ட் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் அப்படின்னு இப்போ 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைப் பண்ணி அது நம்மகிட்ட இருக்கிறது. ஏற்கனவே 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ண முடியும். இப்போ ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இருக்க வீடியோஸில் எந்த வீடியோ எங்கே ஆட் ஆகும். அதுலேயே மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட லோகோ ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ உங்களோட லோகோ உங்களுக்கு அடுத்தபடியாக ப்ளே ஆகக்கூடிய வீடியோஸ் இது ரெண்டையும் கரெக்டாக அசம்பிள் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட வீடியோவில் கடைசி 20 செகண்ட்ஸ்க்கு உங்களோட அனடேஷன் ஆட் ஆகிடும். இன்னொரு விஷயம் என்ன, எந்த ஸ்க்ரீன் அப்படின்னா உங்களோட வியூஸ் அதிகப்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வச்சிருக்கிற சேனல் எப்படி ஆட் பண்ண முடியும். நியூ வீடியோவை ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அதில் அனிடேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி காட்டும். ஏன்னா ஒரு வீடியோ இருக்கும்போது உங்களுக்கு அனிடேஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அனிடேஷன் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணணும். இப்போ சேனல் பிளேலிஸ்ட்டை நம்ம அப்லோட் பண்ணும்போது பார்த்துக்கிட்டோம்னா நம்ம யூடியூப் சேனல் யூடியூப்பில் நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஓகே கொடுத்தாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பண்ணுவோம். இப்போ வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்படின்னா ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இம்போர்ட் ஃப்ரம் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இப்போ இம்போர்ட் ஃப்ரம் வீடியோஸ்னால் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோஸ் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமும் சேவ் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. 1 வீடியோ 1 பிளேலிஸ்ட் 1 சப்ஸ்கிரைபர் ஆப்ஷன் இருக்குது. 2 வீடியோஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1 பிளேலிஸ்ட் அப்புறம் 1 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வீடியோஸ் இருக்குது. மேலே ஏற்றினீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 வீடியோ 1 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அதுக்கப்புறம் இம்போர்ட் லாஸ்ட் வீடியோஸ் இருக்குது. இப்போ நான் இம்போர்ட் லாஸ்ட் வீடியோஸ் கொடுத்தேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகிடும். என்னென்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் வீடியோ அப்லோட் வீடியோ, அதாவது கடைசி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவும் நம்ம சேனலில் அதிகப்படியாக வியூஸ் ஆகிருக்க வீடியோஸும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மூணாவது உங்களுக்கு இது வேணும். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது வீடியோ பண்ணிருக்கா இல்லை இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட வியூஸ் அதிகப்படுத்திக்கலாம். ஒரே சம்மந்தமான எந்த ஸ்க்ரீன் வீடியோ வச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவங்க கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ன்றதை கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுட்டு சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ உங்கள் சேனலில் எந்த ஸ்க்ரீனோட இது ஆட் ஆகிடும். இப்போ டிக் வச்சுட்டிங்கன்னா ஆட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட வியூஸ் ஒரு வீடியோ பார்த்து வச்சுன்னா அடுத்த வீடியோ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கவுண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அடுத்ததை பற்றி அடுத்து 1 by 1 பற்றி யூடியூப் நியூஸஸ் இருக்குது அப்படின்றத பற்றி 1 by 1 பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.